இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி பவர்க்கு சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் இப்போ கியரகப்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மெக் இருக்கும் பார்த்தீங்களா? பேரகன், லான்சர், ஜக்நாட்டு, ஸ்லிங்ஷாட்டு, பூமா, கார்டியன், ஷேடோ, அரிஸு. சரிங்களா? இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு 3 வெப்பன், அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிறது, செகண்டில் இருக்கிறது, தேர்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எப்பிக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இது அண்டு ஆர்டாரண்ட்டு, எம்பர்கன்னு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பர்பிள் கலரை தவிர எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பர்பிள் கலர் கன்னை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ரூல் வயலேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஆப்போனன்ட்டு வின் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இந்த பர்பிள் கலர் வெப்பனை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வென்ட்ரி இதை செட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் உங்கள் இன்வென்ட்ரி இதுதான் அப்படின்ட்டு குரூப்பில் அனுப்பிடுங்க. சரிங்களா? அப்போ வந்து நாங்கள் அதை பார்த்து இதுதான் விளையாடணும், அந்த இன்வென்ட்ரி தான் நீங்கள் அனுப்புகிற இன்வென்ட்ரி தான் நீங்கள் விளையாடணும். சரிங்களா? சர்தார் ப்ரோ, நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், கஸ்டம் கிரியேட் பண்ணுறேன், வாங்க. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ வந்து இன்வென்ட்ரி படி நான் லோ பவரில் இருக்கேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கங்க. இப்போ லோ பவர் இருக்கிறங்காட்டி நான் வந்து சேஸராக இருக்கேன். அதாவது நான் சர்தார் ப்ரோவை கண்டுபிடிக்க போகிறேன். நீங்கள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பாயிண்டில் இந்த மெஸ்ஸா வெர்டி என்எக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த விளையாட போகிற மேப் தான் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பைலட் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பைலட்டு, மாட்ஸு அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. என்னாச்சு ப்ரோ? தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? லூட் செலக்ட் பண்ணுவோம்ல, டிக்கெட் கொடுக்கறத மாத்திட்டு போயிட்டேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஓகே, பிரச்சனை இல்லை. நான் இப்போ தப்பு பண்றேன். இப்போ லெஜெண்டரி எடுத்து இந்த கண்ட்ரோல் பாயிண்ட், இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்டை நீங்க பிடிக்க. நான் பிடிக்கிற மாதிரி நான் பிடிக்கிறேன், நீங்க அப்படியே ரிப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பாயிண்ட்டை பிடிச்சிட்டா, அப்படி இங்கே ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் மேலே தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வின் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி மெக்கு சொன்னதை தவிர வேற மெக்கு இருந்துச்சுன்னா இப்போ வந்து 3வது தாண்டி சர்ஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கு, அப்படி இவங்க கன்னில் எடுத்துகிட்டு வந்திருக்கு, அப்படி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எலிமினேட் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஷீல்டு காமிக்குது பார்த்தீங்களா? அந்த ஷீல்டு எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது. ஓகே ப்ரோ, என்ன அடிங்க. நான் எப்ப அடிச்சு கொல்றதுக்கு? இல்ல செத்துறோம் நான் பின்னாடி அடிச்சா சீக்கிரம் செத்துறோம் ப்ரோ. என்ன ஒட்டி வாங்க. இப்போ நான் வந்து ஆப்போனண்ட்டை வந்து கொல்ல போகிறேன். அதாவது நான் வந்து துரத்துறவேன். அவர் வந்து ஒளிஞ்சிருக்காரு. இப்படி ஒளிஞ்சிருக்கிறத வந்து நான் வந்து கொன்னுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 10 பாயிண்ட் கிடைக்கும். நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா வேற மெக் எடுத்துகிட்டு வரணும். புரிஞ்சுதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக என்னோட மெக்கை செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணி நான் வந்து செகண்ட் மெக்கை எடுத்துகிட்டு வரணும். அதாவது துரத்திட்டு போகிறவங்க நீங்கள் அதே மெக்கை யூஸ் பண்ணி துரத்திட்டு அதே அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரூல் வயலேட் பண்ணிடுவீங்க. ஆப்போனண்ட்டுக்கு வந்து நீங்கள் கொல்ற அந்த யூஸ் பண்ணுற பாயிண்ட் ஆப்போனண்ட்டுக்கு போயிடும். மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. பார்த்தீங்க, இதே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி ஒன்றுமே இல்லை பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும்.
சரிங்களா? நீங்க வெப்பன் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். பட் ஆனா நீங்க வந்து என்ன அட்டாக் பண்ணிடக்கூடாது. அதாவது ஒளிஞ்சிட்டு போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணக்கூடாது. ஏதாவது தொரத்திட்டு வர்றவங்கள. அப்படி அட்டாக் பண்ணீங்கன்னா, தொரத்திட்டு வர்றவங்களுக்கு பாயிண்ட் போய் சேரும். இப்ப நான் அவர கொன்னுட்டேன்னா, நான் உடனே வந்து செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் பண்ணி வேற மெக்கர் எடுத்துட்டு வரணும். புரிஞ்சுதுங்களா? இப்ப நான் 2 டைம் அவர கொன்றுருக்கேன். அதனால எனக்கு வந்து 20 பாயிண்ட். சரிங்களா? இந்த டோட்டல் மேட்சஸ்ல அவரு மத்த 3 மெக்கவுமே அவரு தப்பிச்சிட்டாரு அப்படின்னா, அவருக்கு இப்போ 2 மெக் அவருக்கு செத்துருக்கு. 3 மெக் உயிரோட இருக்குதுன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் போய் சேரும். இல்ல நான் வந்து அவரோடது இப்படி கொன்னுட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 50 பாயிண்ட் வந்துரும். அதுவும் இல்லாம நீ இப்போ வந்து ஆப்போனன்ட் நான் வந்து அவங்க துரத்திட்டு போறேன். இப்போ இந்த டேமேஜ் பார்த்தீங்களா? கீழே டேமேஜ் ஆயிடுச்சு. எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உடனே பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் இல்ல 10 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துரும். அவருக்கு வந்து லூஸ் ஆயிடும். சரிங்களா? கொல்லு ப்ரோ. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து துரத்திட்டு போறவன். அதாவது அவர் வந்து ஒளிஞ்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, துரத்திட்டு வர்றவன கொன்னுட்டாரு. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அவரோட 10 பாயிண்ட் எனக்கு தான் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மெக்க என்ன கொன்னுட்டாரு அப்படிங்கும்போது, நான் செகண்ட் மெக் எடுத்துட்டு வரேன். செகண்ட் மெக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் அவர் வந்து மாத்தவே இல்ல. மாத்திட்டு வாங்க போறோம். அப்படி மாத்தலினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு மெக்குக்கும் மாத்திட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ கொள்ளுங்கண்ணே. மறுபடியும் சொல்லவா? இப்போ 2வது மெக்கும் என்ன கொன்னுட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்கு அதாவது துரத்திட்டு வரவங்களுக்கு முழு பாயிண்ட்டும் வந்துடும். 50 பாயிண்ட்டும் மொத்தமா வந்துடும். இந்த கொன்னவங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேம் வந்து லூஸ் ஆயிடுவீங்க. இது வந்து முக்கியமா நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோ எடுக்கணும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி தப்பு பண்றாங்க அப்படின்னா நீங்க சும்மா சொன்னீங்கன்னா ஒரு ப்ரூஃப் இல்லாம நம்ம யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. நீங்க வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணீங்கன்னா இல்ல உங்களுக்கு மாடரேட்டர்ஸ்க்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஹைடர், அதாவது ஒளிஞ்சுக்கிறவன். சரிங்களா? சர்தார் ப்ரோ வந்து என்னை துரத்திட்டு வருவாரு. இப்போ வந்து எனக்கு இந்த ஒளிஞ்சுக்கிறவங்களுக்கு எப்படி பாயிண்ட் வரும்னா, நீங்க கடைசி வரைக்கும் 5 மெக்குமே அதாவது ஒரு மெக்குமே டிஸ்ட்ராய் ஆகாம நீங்க ஃபுல்லாவே மேட்ச் சர்வை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட். சரிங்களா? உங்க ஒரு மெக்கு டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, 4 மெக்கு மட்டும் நீங்க இதாயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 40 பாயிண்ட். சரிங்களா? கடைசியில ஒரே ஒரு மெக்கு தான் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட் வரும். இந்த மாதிரி கண்ட்ரோல் பாயிண்ட்டை யார் பிடிச்சாலுமே, துரத்திட்டு வரவங்க, ஒளிஞ்சுக்கிறவங்க யார் பிடிச்சாலுமே, இப்போ நான் பிடிச்சிட்டேன்னா அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வின் ஆயிடுவார். கண்ட்ரோல் ஓகே. இப்போ நான் அந்த மிஸ்டேக் பண்றேன். என்ன ப்ரோ? அந்த மிஸ்டேக் இப்போ நான் பண்றேன். நீங்க போங்க. அது ஏற்கனவே பண்ணிட்டீங்க. முதல்லயே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் மிஸ்டேக் போனதுல பண்ணிட்டோமா? பரவாயில்ல, இந்த இதுல சொல்லிடுங்க. ஓகே. நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க, அப்படியே சொல்லிடுங்க. நீங்க வேகமா போற மெக்க வச்சிருக்கீங்க, நான் ஸ்லோவா வந்துட்டு இருக்கேன். நீங்க தள்ளி போங்க ப்ரோ. நீங்க போங்க முன்னாடி போங்க. ஓகே, இப்போ நான் வரேன். அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பண்றேன். அதாவது இப்போ வந்து அவர் வந்து என்னை கொல்றதுக்காக மெக்க மாத்திட்டு வந்தாரு. சரிங்களா? அவர் முதல்ல அதாவது துரத்திட்டு வர்றவரு என்னை வந்து கொல்றதுக்காக மெக்க மாத்தி இருக்காரு. அப்படிங்கும்போது நீங்க உடனே மெக்க மாத்திருங்க. சரிங்களா? அப்ப வந்து அவரு தான் முதல்ல மெக்க மாத்தினார். அப்படிங்கும்போது இப்போ எனக்கு தான் பாயிண்ட் வரும். ஓகேங்களா? இந்த தப்பை வந்து யாரும் பண்ணிடாதீங்க. ஸ்டார்டிங்ல எடுத்துனீங்க எந்த மெக்க கொண்டு வரீங்களோ அதே மெக்கே விளையாடுங்க. நீங்க சப்போஸ் ஆப்போனன்ட் வந்து மெக்க மாத்திட்டா தெரிஞ்சுனீமே நீங்களும் டக்குனு மாத்திடுங்க. கேமை நீங்க கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஆனா பாயிண்ட் மட்டும் நான் யாரு ஃபர்ஸ்ட் மாத்துறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க தான் போகும்.
கொள்ளுங்க ப்ரோ என்ன. இப்போ வந்து நான் செத்துட்டேன் சரிங்களா. அதாவது நான் வந்து ஒளிஞ்சுக்கிறவன். இப்போ வந்து நான் இன்னொரு மெக்கை எடுத்துட்டு வரேன். அவரும் வந்து செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் பண்ணி இன்னொரு மெக்கை எடுத்துட்டு செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தெரியுதுங்களா. இன்னொரு மெக்கை எடுத்துட்டு வருவார். சப்போஸ் எடுத்துட்டு வராம அதே மெக்கை வச்சு என்ன அடிச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தான் பாயிண்ட் வரும். புரிஞ்சுதுங்களா. அதுவும் இல்லாம கன் எல்லாம் நீங்க நோட் பண்ணீங்க. இந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கன்னை நோட் பண்ணீங்க. அதாவது எபிக் கன் யூஸ் பண்றாங்களா இல்ல ரூல்ஸ் ஏதாச்சும் வயலேட் பண்றாங்களா அப்படிங்கறது நீங்க நோட் பண்ணீங்க. இப்போ நம்ம கார்டியனா இருக்கும்போது மட்டும் பாத்தீங்கன்னா எபிலிட்டி கிராஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தப்பிக்கிறேன், நான் வந்து ஒளிஞ்சுக்கிறவன் எபிலிட்டி யூஸ் பண்ணி நான் வந்து தப்பிக்கிறேன் சரிங்களா. ஆனா இப்போ நான் ஆப்போனன்ட் அதாவது துரத்திட்டு வர்றவன நான் டேமேஜ் பண்ணல. அதனால இது வந்து இந்த எபிலிட்டி மட்டும் நம்ம அலோவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் வந்து அவர் டேமேஜ் பண்ணாத வரைக்கும் எனக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் ஆகாது. ஓகே என்ன பண்ண ஒன்றுங்க விளையாடுவோம் நம்ம. வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. 11 நிமிஷம் வந்துருச்சு. 11 நிமிஷமா என்ன ப்ரோ சொல்றீங்க? முதல்ல இருந்து இது பண்ணிருக்கேன். வேண்டாம்னா அப்படி எடிட் பண்ணி வீடியோல இருங்க பாத்துக்கலாம். ம் 30 seconds remaining. இந்த மேப் ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. ஆமா ப்ரோ, இப்போ சீக்கிரம் அடிபட்டு சீக்கிரம் மேட்ச் முடியும் பார்த்தேன். ஆமா ஆனா இவ்வளவு நேரம் எழுதுன்னு எதிர்பார்க்கணும். இப்போ வந்து டைமிங் முடிய போகுது சரிங்களா. 7 செகண்ட் தான் இருக்கு. இப்போ என்ன வந்து அவர் கொல்ல முடியல அப்படிங்கும்போது இருங்க முடியட்டும். டைமிங் சரிங்களா. இப்போ வந்து எத்தனை பாயிண்ட் இருக்காரு ஸ்கோர் வருது பாருங்க. இப்போ வந்து என்ன வந்து 3 டைம் அவர் கொண்டிருக்காரு. ஸ்கோர் உங்களுக்கு எப்படி கணக்காகும்னா அவருக்கு வந்து 30 பாயிண்ட், எனக்கு வந்து 20 பாயிண்ட். அதாவது நான் 2 மெக்கு வந்து சாகாம தப்பிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு 20 பாயிண்ட் வரும். அவர் வந்து 3 மெக்கு என்னை கொண்டிருக்காரு, அதனால அவருக்கு 30 பாயிண்ட் போகும். ஓகேங்களா. இப்போ வந்து மொத்தம் நீங்கள் வந்து 7 பேர் இருக்கிறீங்க. 7 பேர் வந்து ஆப்போசிட்டில் 6 பேர் இருக்க போகிறீங்க. ஆப்போசிட்டில் 6 பேர்த்து கூட நீங்கள் மேட்ச் கண்டிப்பாக விளையாடுங்க. எவ்வளோ நீங்கள் மேட்ச் விளையாடுறீங்க அவ்வளோக்கு உங்களுக்கு அட்வான்டேஜஸாக பாயிண்ட் அதிகமாகும் சரிங்களா. இப்போ வந்து நான் வந்து ஒரு மேட்ச் தான் விளையாண்டுருக்கேன், எனக்கு வந்து 50 பாயிண்ட்டு நான் எடுத்துட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாண்டுருக்காரு, அவர் வந்து 30 பாயிண்ட்டாக 60 70 அப்படி போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு தான் வின் போகும் சரிங்களா. அதனால் இது வந்து எவ்வளோ மேட்ச் நம்ம விளையாடுறோம் அப்படிங்கிற பொறுத்து முக்கியமாக இது வந்து டிசைட் ஆகும் யார் வின்னர் அப்படிங்கிறது சரிங்க. இப்போ வந்து இந்த டோர்னமெண்ட் ஆக்சுவலாக போயிட்டுருக்கு. போன வாரம் சனிக்கிழமை 4 மணியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வாரம் சனிக்கிழமை 4 மணி வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டு போயிட்டுருக்கும். அது வரைக்கும் நீங்கள் மேட்சஸ் விளையாடுங்க. உங்கள் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் நீங்கள் வந்து இந்த ஹேங்கர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடணும். புரிஞ்சுதுங்களா. அந்த ஹேங்கர் இது எதுக்குன்னா ஆப்போனண்ட் வந்து இந்த ஹேங்கர் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது அது 4வது டயரு அதெல்லாம் தாண்டி போகிறான்னா அப்படிங்கிறது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும். அப்படி தாண்டி போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாடரேட்டர்கிட்ட அந்த குரூப்பில் வந்து ஈவெண்ட்ஸ் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஆப்போனண்ட் எல்லாத்தையும் நீங்கள் தனியாகவே கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது தனியாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா நீங்கள் குரூப்பில் கூட நான் வந்து அவைலபிளாக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் மெசேஜ் போட்டு டேக் பண்ணி போட்டிங்கன்னா ஆப்போனண்ட் யார் அவைலபிளாக இருக்கிறாங்களோ அவங்களையும் நம்ம விளையாட வச்சுக்கலாம். ரெஸ்பெக்ட் கொடுக்காதவங்கள நீங்க ப்ரூஃப் மட்டும் எடுத்து வச்சீங்க அவ்வளவுதான். ஓகே.